ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதில் நெய் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஒரு 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு மாவு உருண்டை. நம்ம அரிசி மாவில் தான் இதை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியான அளவு வேணும்னா இதில் பாதியாக எடுத்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு அரிசி நல்லா 2 தடவை கழுவி அலசி தண்ணியெல்லாம் தூர ஊற்றிடுங்க. தூர ஊற்றிட்டு இதில் தண்ணி ஊற்றி மறுபடியும் பார்த்திங்கன்னா இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ எடுத்து பார்த்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு துணி விரிச்சிடுங்க. துணி விரிச்சிட்டு இந்த அரிசியை எல்லா இடமுமே கொஞ்ச நேரம் காய விடுங்க. அந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகணும், அவ்வளோதான். இப்போ அரிசியை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த அரிசியை எடுத்து போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அரிப்பு இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு நல்லா அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் கீழே நல்லா பவுடராக இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே தட்டி ஃபஸ்ட்டு அரிச்சு எடுத்துடுங்க. அரிச்சு எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரிச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கம்மியான அளவுக்கு தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ 3 கப் அளவுக்கு மாவு வந்திருக்கு. 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா வறுத்து போட்டுவிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் வறுத்து போடும்போது 2 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். பச்சையாக போடும்போது சீக்கிரமாகவே நமக்கு கெட்டு போயிடும். அதனால தான் இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கூட போடுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் சர்க்கரை. இது 1 கப் அளவுக்கு வரும். இதை துருவி எடுத்து வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா வீடியோ மிஸ் ஆகிட்டு. அந்த ஏலக்காய் அப்புறம் தேங்காய், சர்க்கரை, சுக்கு பொடி இது எல்லாம் தான். இது தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் பிசைகிறதுக்கு. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சர்க்கரை, அந்த பச்சரிசி மாவோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த சர்க்கரை கரையாத மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்துடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றினா ரொம்பவே இலகி வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ நான் ஒரு சின்ன சைஸில் தான் உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் நான் உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், சர்க்கரை எல்லாமே போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.